திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே பெண் ஜாதகத்தை தான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அந்த பெண் ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்குது சார், செவ்வாய் இருக்குது சார், ராகு கேது இருக்குது சார், ராகு குரு இருக்கார், ராகு செவ்வாய் இருக்கார், மாந்தியோடு இருக்கார், படுக்கை ஸ்தானத்தில் இப்படி இருக்குது, 7ஆம் இடத்துல இப்படி இருக்குது, குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இப்படிப்பட்ட அபூர்வ சந்திப்புகள் உள்ள கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெறும் பெண் ஜாதகம் மட்டுமே பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் எல்லாரும் அந்த பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணவன் மனைவி இருவருக்குமே அந்த சேர்க்கை பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பூ பெய்தும் காலம் அது நம்ம பார்க்கறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா கலியுகத்தில் நிறைய மாறுதல்கள், எந்த இடத்துல எப்படி அது நிகழ்ந்தது அப்படின்னு அக்யூரேசியாக நம்ம பார்க்க முடியாது. அன்றைக்கி நிறைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள்லாம் இருந்தாங்க, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அது தெரிய வந்துடும். ஆனால் இப்போ இருக்கிறது 2 பேரும், அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஸோ எப்படி எந்த இடத்துல இது நிகழ்ந்ததுன்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால அந்த பூ பேக்கிறதுல அந்த ஜாதகத்தை இப்போ யாரும் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமானது, தயவு செஞ்சு அது யாராக இருந்தாலும் சரி, வெறும் பெண் ஜாதகம் மட்டுமே காரணம். ஒரு திருமணத்திற்கு பெண் ஜாதகம் மட்டுமே காரணம். அவள் ஜாதகத்தில் உள்ள கூட்டு சேர்க்கை, கிரக சேர்க்கை மட்டும்தான் திருமணத்திற்கு காரணம், குழந்தை பாக்கியத்துக்கு காரணம்னு தப்பான எண்ணம் போடாதீங்க. மகாதிசைகள் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும். இதை எல்லாத்த விட மாமியார், நாத்தனார், மச்சினர் இவங்க ஜாதகமும் ஒத்து வருதாங்கிறத பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேகத்தில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கும் பொறுமையே இல்லை. 2 பேருக்கும் மொத்தம் 74 ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அந்த 74 ஜாதக பொருத்தம் பார்க்குறதே கிடையாது. 10 பொருத்தத்தில் இப்போ நம்ம நிறுத்தி இருக்கோம். அந்த 10த்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி 5 இருந்தால் போதும், 6 இருந்தால் போதும். இந்த கிரக ஸ்திதிகள்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது, மகாதிசைகள் பார்க்கறது கிடையாது, தசாசந்தி பார்க்கறதே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் 10 பொருத்தங்கள் இருந்தால் கூட தசாசந்தி அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னா அந்த கணவன் மனைவியினுடைய உறவு, உடல் ஆரோக்கியம், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டில் வந்தே தீரும், பிரிவுகள் வரும், டிவோர்ஸ் வரும். ஆகவே வெறும் பெண் ஜாதகம் மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு ஆர்கியூமெண்ட்டு. தயவு செஞ்சு 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு பாருங்கள், அதுக்கு பிறகு முடிவுக்கு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்